You are watching Grace Television. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய இரக்கங்கள் தலைமுறைக்கு உள்ளது என்பதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவ சொன்னமே, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளை மாற்றி அவர் திட்டங்களை வகுத்து காரியங்களை வாய்க்க பண்ணி செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசுவோட பேசுகின்ற நிகழ்ச்சி அநேகருடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை கொண்டு வருகிறது, ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அநேகர் இதனால் திருப்தி அடைகிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நன்மைகள் பெறுகிறாங்க. வெளியிடத்தில் எங்களை பார்க்கும்போது சொல்கிறாங்க, பாஸ்டர் இந்த நாளில் நீங்கள் பேசின வார்த்தை ஒவ்வொரு நாளும் மற்ற ஊழியருங்க பேசின வார்த்தை, நேற்று தினத்தில் ஒரு பாஸ்டர் பேசினார் அந்த வார்த்தை, முந்தினத்து தினத்தில் இன்னொரு ஊழியக்கார ஐயா பேசினார் அந்த வார்த்தையெல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய இந்த விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. தேவன் மேலே இருக்கிறதான அந்த அன்பை அவங்க தெரிவிக்கிறாங்க. இந்த நாளில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்கள் விசுவாச வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களுக்கு இருக்கிறதான எல்லா சூழ்நிலைகளை மாற்றி நன்மைகளை கொண்டு வரும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் அதிபதியாக, தீமையிலிருந்து ரட்சிக்கிறவராக, நாச மோசங்களுக்கு விளக்குகிறவராக, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணி அவர் செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கர்த்தருடைய தயவு, கர்த்தருடைய இரக்கம் உங்களை பாதுகாத்து நடத்தட்டும். ஒரு முக்கியமான சம்பவம் 25ஆம் அதிகாரம் மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அங்கே பார்க்கும்போது 1வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 10 கன்னிகைகளை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 25ஆம் அதிகாரம் 5 கன்னிகைகள் அவங்க அதாவது தீவிட்டிகளோடு ஆயத்தமாக இருந்தாங்க, புத்தி உள்ளவங்க. மற்ற 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவங்க, ஆண்டோடைய வருகையில் அவங்க ஏமான்று கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தவங்கன்னு சொல்லி பார்த்து அதோடு கூட கீழே இன்னொரு சம்பவத்தை இயேசு சொல்கிறாரு. பாருங்கள், ஒருத்தங்கிட்ட ஆண்டவர் 5 தாலந்தை கொடுக்குறாரு, இன்னொருத்தங்கிட்ட 2 தாலந்தை கொடுக்குறாரு, இன்னொருத்தங்கிட்ட 1 தாலந்தை கொடுக்குறார். அப்போது பாருங்க, இந்த 5 தாலந்தை உள்ளவன் கொண்டு போயிட்டு அத்தை இன்னொரு மடங்கு 5 ஆக்குறான். 2 தாலந்து உள்ளவன் கொண்டு போயிட்டு மறுபடியும் அத்தை 2 மடங்கு ஆக்குறான். ஏன்னா 1 தாலந்தை கொண்டு போயிட்டு மண்ணில் புதைச்சி வச்சிடுறான். புதைச்சி வச்சுட்டு பாருங்க, 21வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன்னை எஜமானுடைய சந்தோஷத்தினாலும் பிரவேசிக்கிறேன் என்றார் அப்படின்னு சொல்லி இந்த 21வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு இது நல்ல ஒரு உதாரணம். நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதா நல்ல ஒரு உதாரணம். இன்றைக்கி அநேகர் நாம் என்ன பண்ணுறோன்னாக்கா, ஆண்டவர் கொடுக்கறதான இந்த நியமனங்களை, கற்பனைகளை, ஆண்டவர் கொடுத்துருக்கிற தாளந்துகளை நாம் உபயோகப்படுத்தாத படிக்கு அதை புதைத்து வைக்கிறோம். எப்படி ஒரு தாளந்தை வாங்கினவன் போயிட்டு மண்ணில் புதைச்சி வச்சானோ, அப்படி போல் நம்முடைய தாளந்துகள், தேவன் நமக்கென்று வைத்திருக்கிறதான இந்த தாளந்துகள், அவர் வச்சிருக்கிற விசேஷ வரங்களை நம்ம என்ன பண்ணுறோம், உபயோகப்படுத்துகிறதுல. ஒரு மனுஷன் பாருங்க, தேவனிடத்தில் மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தா 5 கொடுத்தவன், 5 வாங்கின்னு போனவன் 5 இன்னொரு மடங்கு 5 ஆக்கிட்டு அதை தேவனிடத்தில் கொடுக்குறான். இதுதான் ஆண்டவர் நம்பி கொடுக்கப்படுகிற ஒரு பொறுப்பு, நம்பி கொடுக்கப்படுகிற ஒரு காரியம், ஊழியம் இல்லது தாளந்து இல்லது பொறுப்பு அப்படின்னும் போது நம்பி நம்மளை என்ன பண்ணுறாரு, கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அந்த நம்பிக்கையில் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். 5 கொடுத்தவன் வாங்கிட்ட என்ன பண்ணல, வீட்டுக்கு போயிடல, அட வந்தது போதண்டான்னு சொல்லி என்ன பண்ணல, அவன் இல்லை, அவன் என்ன செய்தான்னா 5 ஆக்கினான். இன்னொரு மடங்கு அவன் லாபத்தை கொண்டு வந்து கொடுத்த எஜமான இடத்துல என்ன பண்ணுறான், கொடுக்குறான். இன்னொருத்தன் 2 ஆக்கி கொண்டு வந்து என்ன பண்ணுறான், கொடுக்குறான். இன்னொரு மனுஷன் 1 வாங்கின போனவன் புதைக்கிறான், புதைச்சி வச்சுக்கிறான். அவன் தாளந்தை புதைத்து வைத்து கொள்ளுகிறான்.
இன்றைக்கி அப்படித்தான் அநேகர் நம்முடைய ஊழிய பாதையில் சரி, குடும்ப காரியங்களில் சரி, தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிறதான தாளந்துகள், ஜெபம் என்ற தாளந்து, வேத வாசிப்பும் என்ற தாளந்து, ஆண்டவரை தேடணும் என்றது அந்த தாளந்து, பாடல், இன்னும் பிரசங்கம், நல்ல தீர்க்கதரிசனம் வரும், வெளிப்பாடுங்க, இப்படிப்பட்ட தாளந்துகளை நம்ம புதைத்து வைத்து இன்னைக்கு செயல்படாதபடிக்கு மண்ணுக்குள்ள கொண்டு வந்து மறுபடியுமாக ஒன்றையே கொண்டு வருகிறத போல மறுபடியுமா விழுந்து ஆண்டவர்கிட்ட வந்து மன்றாடுகிறதான ஒரு சூழ்நிலை. எப்படி ஒருத்தன் ஒன்றை புதைச்சிட்டு மறுபடியுமா தேவ சமூகத்தில் அந்த ஒன்னோட வந்தானோ அப்படி போல நம்ம எல்லாவற்றையும் எழுந்துட்டு மறுபடியுமா தேவனை தேடி வருகிறதான ஒரு சூழ்நிலை இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் எப்படி இந்த மனுஷன் ஐந்து ஆக்கினவன் 2 மடங்கு ஆக்கினவனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்த அநேகத்துல உன்னை அதிபதியா வைப்பேன் என்று சொல்லி, அப்படி அநேகத்தில் அதிபதி உள்ளவர்களாக, தாளந்து நிறைந்தவர்களாக புதைத்து வைக்கிறவர்களா இருக்கக்கூடாது, புத்தி இல்லாதவர்களா இருக்கக்கூடாது. ஆண்டோடைய வருகை இருக்குதுன்னு சொல்லி இந்த பெண்மணிங்க, இந்த கன்னிகைங்க தீவெட்டி ஆயத்தப்படுத்தல, எண்ணெயை அவங்க தயாரா வைத்துக் கொள்ளல. எண்ணெயை வைத்து கொண்டு தீவெட்டி ஆயத்தமா வைத்து இருந்தவங்க தேவனோடு கூட பிரவேசிச்சிட்டாங்க. புத்தி உள்ள 5 கன்னிகைகள், புத்தி இல்லாதவங்க கைவிடப்பட்ட நிலைமை. அப்படி போலத்தான் புத்தி உள்ளவன் 5 மாற்றினான், 2 மடங்கா மாற்றிட்டான். புத்தி இல்லாதவன் கொண்டு போயிட்டு மண்ணின் கீழே புதைச்சி வச்ச அந்த தாளந்தை கொண்டு வந்த மறுபடியுமா ஒன்றே கொடுக்குறான். எனக்கு அருமையான தேவன் சொன்னமே, தேவன் கொடுத்திருக்கிறது அந்த பொறுப்புகளை 1 3 3 5 5 30 30 60 60 100 மாற்றும்போது ஆண்டவரின் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் உன்னை குறித்து சொல்வார், உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தார் அநேகத்தில் அதிபதியாக மாற்றம்னு சொல்லி, நம்ம குடும்ப காரியமாக இருக்கட்டும், ஊழிய காரியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கொஞ்சத்தில் நம்ம உண்மையாக இருக்கும்போது, தேவனுக்கு நீதியாக இருக்கும்போது, அநீதிகளை விட்டு விளங்கும் போது ஆண்டவர் நமக்கு துணையாக என்று பாதுகாக்கிற தேவன். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே துதிக்கிறோம். ஆண்டவரே, 5 தாளந்து பெற்றவன் 5 மாற்றினான், 2 தாளந்தை பெற்றவன் 2 மாற்றினான், 1 தாளந்தை வாங்கினவன் மண்ணில் புதைத்து மறுபடியும் அதை கொண்டு வந்து கொடுத்தான். அவனுக்கு திராணி இல்லை, அவனால் முடியல. அப்படி போல் எத்தனையோ சூழ்நிலை அங்கே முடியாமல் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த முடியாத தரவாழியை கர்த்தர் நேரம் மாற்றி போடுங்கப்பா. 5 தாளந்தை உள்ளவனை போல கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து அநேகத்தில் அதிபதியாக இருக்க கர்த்தர் நீங்கள் நடத்துவீராக. உங்களுடைய கரம் தாங்கட்டும், வழி நடத்துங்க. ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.